ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடினாலே அவருடைய வீட்டிலே கடந்து வந்து, அவருடைய ஆலயத்திலே கடந்து வந்து அவருக்கு ஒரு ஆராதனை செய்ய முடியாத ஒரு நல்ல பாக்கியம், பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத ஒரு நல்ல பாக்கியத்தை இறைவன் நமக்கு மீண்டும் தந்தமைக்காக நானும் என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு நாளை கண்ட ஒரு மறுநாளை காணக்கூடாதபடிக்கு, ஒரு நாட்காலத்தை கண்ட ஒரு காலை பொழுதை காணக்கூடாதபடிக்கு எத்தனையோ பேர் மௌனித்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஜீவன் அவருக்கு அருமையாக இருந்தபடினாலே தேவனாகிய கர்த்தருடைய ஆத்மாவின் ஜீவனையும் தேவனாகிய கர்த்தர் நாம் இந்நாள் மட்டும் பாதுகாத்து திரும்பவும் அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவரை தொழுது கொள்வதற்கு மீண்டும் என்னையும் உங்களையும் கூட தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிராக்காலங்களில் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் காத்திருந்த பொழுது இறைவனாகிய தேவன் எனக்கு வார்த்தை அருளினார். அந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த நல்ல வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கும் உதவி செய்வாராக, கர்த்தர் பேசுவாராக. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்த மாக்குங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தியானமாக தந்திருக்கிறமைக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. தேவனை சேருகிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் தேவனை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் தேவனை தேடுகிறதா இருந்தாலும் சரி, தேவனை தொழுது கொள்ளுகிறதா இருந்தாலும் சரி, தேவனாய் கர்த்தருக்காக வாழ்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே தெளிவாக இந்த கடைசி பகுதியிலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருமனம் உள்ளவர்களாக அரைகுறை மனதோடு கூட ஏனோ தானோ என்று நாம் இறைவனை தேடுகிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்று சொல்லி இங்கே தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தினுடைய மைய பொருளாக, மைய பகுதியாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்களாக இருக்கிற நாம் எல்லா காலங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு மனதாய், முழு மனதாய் தேவனாய் கர்த்தரை நாம் சேமிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது என்று சொல்லி பொதுவாக எந்த ஒரு காரியத்தையும் முழுமனதோடு செய்யாதபடிக்கு ஏனோதானோ என்று செய்வார்கள் என்று சொன்னால், அரைமனதோடு செய்வார்கள் என்று சொன்னால் உலகத்திலே பெரியவர்கள் அப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு சொல்வார்கள், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத, ஏதாவது ஒரு துறையில ஒழுங்காக நீ நின்று அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்படி போல நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களா இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு என்ன செய்ய வேண்டுமா? ஒரு மனதோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவரை நாம் சேர வேண்டும், தேட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. நாம் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் நாம் அரைகுறை மனதோடு கூட தேவனை தேடக்கூடாது. நாம் இருமனம் உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நிலையற்றவர்களாக இருப்போம். எதையும் உருப்படியாக செய்து முடிக்க மாட்டோம் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. யாக்கோபு புத்தகத்தில் 1:8 கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் முழுமை பெற முடியாது, பூர்ணப்பட முடியாது,
அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லி ரொம்ப தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிற யாக்கோபு 1:8 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம், ஆமா, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சா முழு மனசோடு செய்யணும். அதே விசேஷமாக ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறதா, அவரை தேடுகிற காரியத்துல நம் முழு மனதோடு கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18:21 வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்று கர்த்தராகிய தேவனை தேடினதான இஸ்ரவேல் ஜனங்கள் எலியா தீர்க்கதரிசி காலத்தில் முழு மனதோடு ஆண்டவரை தேடவில்லையா? அவர்கள் இருமனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பாகாலுக்கும் ஆராதனை செய்தார்கள், தேவனுக்கும் ஆராதனை செய்தார்கள். இப்படி இருமனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனிடத்தில் அவர் ஊக்கமாக அன்பு கொடுத்த ஆண்டவரே ஊக்கமாக முழு மனதோடு கூட தேடவில்லை. அப்ப நீங்க இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதாக 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 18:21 அப்படி சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசி. அப்பொழுது எலியா நாங்கள் சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் ஆமா குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் என்றார். ஒன்று சொல்லவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ கர்த்தரை தேடுகிறதா இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் சேருகிறதா இருந்தாலும் சரி, அவருக்கு ஆராதனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, அவருக்கு அன்பு கூறுகிறதா இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணுமா, முழு மனதோடு கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். குந்தி குந்தி நடக்கக்கூடாது. இருமனம் உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இருமனம் உள்ளவர் எப்படி இருப்பான் என்று சொல்லப்பட்டு தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். இப்படி ஒரு சரியான முறையிலே கர்த்தருடைய காரியங்களை நாம் இல்லை என்று சொன்னால், அவனுடைய மனம் முற்றிலும் தேவ காரியங்களிலே உண்மை உள்ளதாக, உறுதி உள்ளதாக, முழுமையான ஒரு நிலையில இல்லை என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. நாம் ஒன்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் ஒன்றையும் அடைந்து கொள்ள முடியாது. தேவனிடத்தில் நீங்க ஊக்கமாக அன்பு கூர்ந்தாதான் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நீங்க என்ன செய்ய முடியும், அறிய முடியும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உபாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறா இருந்தாலும் என்ன செய்யணும், முழுசா அன்பு கூறணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அறகுறையா அன்பு கூறக்கூடாது, முழுசா அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அரைகுறையாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிக்கலாம். உபாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. அவர் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லப்படும். ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் முழுசா ஆண்டவரத்தில் அன்பு வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரத்தில் முழுசா அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அரைகுறையான அன்பாக இருக்கக்கூடாது. ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காரியம் இருக்கிறது போல ஆண்டவர் மேலே அன்பு, வெளியே அன்பு, அவங்களே அன்பு செய்யறோம், ஆண்டவர் அன்பு செய்கிறேன் அதே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்முடைய முழு இருதயமும் நம்முடைய ஆத்மாவும் நமக்கு இருக்கிற பலத்தோடு கூட என்ன செய்யணுமா, உண்மையாக முழுசா ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும். அது முழுசா இருக்கணும், அது பூர்வ முழுமை பெற்ற உண்டாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு லூக்கா 10:27 வாசிக்கிற பொழுது சிந்தையில கூட நம்ம என்ன செய்யணுமா, நம்ம சிந்தனை கூட அவரிடத்தில் அன்பு கூறுவதில்லை, முழுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு கூட வந்து அந்த ஒரு வார்த்தையை சேர்த்து அந்த மனிதர் சொன்னார் இயேசுவிடத்துல என்று சொல்லி நமக்கு பார்க்க வேண்டியதா இருக்கிற. வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. அவன் பிரயத்தனமாக முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து என்று சொல்லி அங்கே கூறுவாயாக என்று அந்த நியாயசாஸ்திரி சொல்லி இருக்கிறார். அதற்கு ஆண்டவரத்தில் அப்படி சொன்னார், பதில் சொன்னார் என்று சொல்லி நாம எங்க பார்க்கிறோம். அப்போ
நாம் தேவனிடத்தில் வைக்கிற அன்பாக இருக்கட்டும், அது முழுசா இருக்கணும். தேவனிடத்தில் சேர்கிறதா இருக்கட்டும், ஒரே மனசா அவரிடத்தில் நம்ம என்ன சொல்லி சேரணும், அதுல நம்ம குறை வைக்க கூடாது என்று சொல்லி இந்த பகுதியெல்லாம் நமக்கு போதிக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நம்ம இங்கிருந்து வாசிச்சு பாருங்க. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி அன்பு கூறணும்னு அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அரைவாசி மனம் ஆண்டவருக்கு, அரைவாசி மனம் வேறொருவருக்கு, முக்கால் வாசி ஆண்டவருக்கு, அரைக்கா வாசி இன்னொரு ஆளுக்கு அங்கே இடம் இருக்கு அப்படின்னு அப்படி வைக்க கூடாது என்று சொல்லி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற லூக்கா வாசிங்க 10ஆம் அதிகாரத்தில் சாரி மத்தேயு 10:37 வாசிக்கலாம். வாசிங்க. தகப்பனையாவது தாயாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவாக அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனை யாருக்கிட்ட அன்பா இருக்கக்கூடாது, யாரையும் நேசிக்க கூடாது என்பது இதனுடைய பொருளும் அல்ல, இந்த வார்த்தையினுடைய சொல்லின் காரியம் அல்ல என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். நம்ம முழு அன்பும் ஆண்டவர் மேல இருக்கணும் என்று சொல்லி அதை தெளிவுபடுத்துறதுக்காக அப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை காட்டிலும் ஒன்றை நாம் விசேஷமாக சிநேகிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு அடுத்த நிலையில் தான் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் ஆண்டவருடைய காரியங்களில் மூன்று அன்புள்ளவர்களாக, ஆண்டவரை முழுசாக அன்பு செய்கிறவர்களாக, நம்முடைய அன்பு முழுசும் ஆண்டவர் மேல இருக்கும் சொன்னா அதுக்கு அடுத்தடுத்த காரியங்களிலும் நம்முடைய அன்பு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நான் பொதுவாக சொல்லுகிறது வழக்கம், நான் இப்படித்தான் சொல்லி இருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். கடந்த கால பிரசங்கங்கள்ல, குடும்பங்கள்ல, மனைவி உள்ள இடத்துல பேசுகிற பொழுது, சகோதரனிடத்தில் பேசுகிற பொழுது, ஏதாவது கால சூழல் உண்டாகும்போது பேசுகிற பொழுது, ஒரு மனிதன் முழுவதும் ஆண்டவரிடத்தில் முழு அன்புள்ளவனாக காணப்பட வேண்டும். முதலாவது அதிகமாக அவன் அன்பு கூற வேண்டியது இறைவனிடத்தில் என்று சொல்லி நான் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி நான் அன்பு கூறுகிறேன் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இறைவனிடத்தில் முதல் அன்பு இருக்க வேண்டும். அடுத்து இறைவனுக்கு அடுத்த காரியங்களில் நமக்கு அன்பு உண்டாயிருக்க வேண்டாம். நம்ம இறைவனுக்கு அடுத்த காரியம் என்று நாம் அங்கே பார்க்கிற பொழுது அது சபையாக இருக்கிறது, ஆண்டவர் அருளிய இந்த வேத புஸ்தகமாக இருக்கிறது, வேதத்தினுடைய மகத்துவங்களாக இருக்கிறது, நமக்கு எழுதி கொடுத்த காரியங்களாக இருக்கிறது. இவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊக்கமாக அன்பு கொடுக்க வேண்டும். அதுவும் முழுசா இருக்கணும். ஆண்டவர் மேல உள்ள அன்பு முழுசா இருந்தால்தான் இந்த அன்பும் இதன் மேல வச்சிருக்கிற கண்ணோக்கமும் முழுசா இருக்கும், சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சத்தியம் என்று சொல்லப்படுகிறது, முழு வேதத்தை குறித்து தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். அதில் விசேஷமாக புதிய ஏற்பாட்டு சத்தியம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு கிறிஸ்து கையெழுத்து விட்டு போன, அப்போஸ்தலர் கையெழுத்து விட்டு போன காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த வேத புஸ்தகம் இப்பொழுது பார்த்தால் பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஹோலி பைபிள் என்று ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழ் பைபிள்ல பரிசுத்த வேதாகமம் என்று எழுதியிருக்கோம். ஒரு 10, 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னால நீங்க போய் இந்த பிரிண்டிங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பழைய பைபிள் யாருக்கையாவது இருக்கும் என்று சொன்னால் அந்த இதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? சத்திய வேதாகமம் என்று எழுதியிருக்கோம். யாராவது பார்த்திருக்கிறீங்களா? பழைய பைபிள் பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும். சத்திய வேதாகமம் என்று தான் எழுதியிருக்கும். அப்ப வேதமே சத்தியமாக இருக்கிறது. சத்திய வேதம் என்று அதுக்கு ஆரம்ப காலத்தில் அது அப்படிதான் அதுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பார்கள். மேலே அட்டையில எழுதியிருக்கும், முதல் பக்கங்களில் எழுதியிருக்கும். இப்பொழுது பாருங்க பரிசுத்த வேதாகமம் என்று எழுதியிருக்கும். பழைய பைபிள்கள்ல ஆரம்ப காலங்களில் ஒரு 10, 40 வருஷம், 50 வருஷம் முன்னால உள்ள பைபிள் பார்த்தீங்கன்னா சத்திய வேதாகமம் என்று எழுதியிருக்கும். நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அதை கர்த்தர் என்று எனக்கு நினைவுபடுத்தி கொடுத்தார். அப்ப தேவனையும் முழுசா நேசிக்கணும், அறகுறையா நேசிக்க கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியங்களையும்
அப்ப நம்ம முழுசா நேசிக்கணும், முழுசா நேசிப்போம். தேவனுக்கு அடுத்த காரியம் திருச்சபையும் இந்த வேதமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. அப்ப அதையும் நாம் என்ன செய்வோம்? முழுமையாக சிநேகிப்போம், முழுமையாக அன்பு கூறுவோம். அதுலயும் நம்முடைய அன்பு அறகுறையா இருக்காது, முழுசா இருக்கும். அடுத்து பரிசுத்தவான்களிடத்திலும் தேவ ஜனங்களிடத்திலும் நம்ம அடுத்த ஸ்டெப்ல நம்ம அன்பு கூற வேண்டும். அது முழுசாதான் இருக்கும், அறகுறையா இருக்காது. வேலைதான் வேலை, வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய அன்பு அப்படி இருக்கும், இருக்க வேண்டும். அடுத்து குடும்பத்துல, மனைவி பிள்ளைகளிடத்துல, உறவுகளிடத்துல, உலக மனிதர்களிடத்துல அன்பு என்று சொல்லி நாம் அடுத்தடுத்து அனுபவங்கள் இருக்கிறது. முதல்ல முழுசா இருந்தாதான் எல்லாமே முழுசா இருக்கும், இல்லைன்னா எல்லாம் அறகுறையா தான் இருக்கும். ஆண்டவரத்தில் நம்ம வைக்கிற அன்பு முழுசா இல்லை அப்படின்னு சொன்னா மற்றவங்கிட்ட வைக்கிற அன்பு முழுசா இருக்காது, சமயத்தில் வைக்கிற அன்பு முழுசா இருக்காது, இந்த வேத சத்தியத்தின் மேல் வைக்கிற அன்பு முழுசா இருக்காது. என்ன ஆண்டவரே சொல்லிருக்கீங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, எதை நான் கை கொள்ளணும் ஆண்டவரே, எதை விட்டு விடணும் ஆண்டவரே, எதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, நான் எப்படி இருக்குதுன்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரேன்னு கேட்டா ஒரு மனுஷன் கவனமாக இந்த வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பா. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கவனமா அந்த வேத புத்தகத்தை படிப்பான். முழுசா அந்த வேதம் சொல்லப்படி நடக்கிறதுக்கு தன்னுடைய இருதயத்தை சாய்ப்பான், அவன் நடப்பான், நடக்கிறதுக்கு அவன் பிரயாசப்படுவான். எப்படியா தத்தி தத்தியாலும் அதுல சரியா நடந்துருவான் அவன். அப்ப கண்டிப்பாக எழுதப்பட்டு கொடுக்கிறது அந்த சத்தியத்துல, சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறதுல முழுமையான ஒரு அன்புடையவர்களாக நம்ம கண்டிப்பாக இருக்க வேண்டாம். நாம் இயேசுவிடத்தில் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? ருசித்துக் கொண்டே இருக்கிறோம், சுவைத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது எவ்வளவு மேலானது என்பதை ருசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் பெற்ற இன்பம் வையகம் பெற பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை உலக மொழிகளில் உண்டு. நான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும், எல்லாரும் பெறணும் அப்படின்னு. அப்படின்னா இந்த அன்பு நமக்குள்ள இருக்கிற பொழுது இந்த அன்பை அநேகருக்கு காண்பிக்கணும், இந்த அன்பு அநேகருக்கு கொடுக்கணும்னு நம்ம தீவிரப்படுவோம். அந்த அன்பு அந்த அன்புல நம்ம முழுமையா நிறைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அன்பை முழுசா கொடுக்கிறதுக்கு, அந்த அன்புக்குள்ள வர்ற மக்களை இடத்துல நாம அன்பு கூறுகிறதுக்கு, இறைவன் இடத்துல அவங்க அன்பு கூறுகிறதுக்கு ஒரு குடும்பம் வேணும் தானே? ஹல்லேலூயா! அவன் ஒரு குடும்பம் வேணும் தானே? ஒரு தனி மனிதனாக இருக்கிறவருக்கு அன்பு பாராட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அவர்களும் அன்பு கொள்கிறதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அவன் ஒரு மனுஷன் தனியா ஒண்டியா அவன் இருப்பா என்ன சொன்னா அவனத்தில் அன்பு கூறுவதற்கு ஆள் இருக்காது, அவன் அன்பு செலுத்துறதுக்கும் ஒரு ஆள் இருக்காது, அவன் தனி மனிதனா இருப்பான். அப்ப குடும்பம் தேவையா இருக்கு. அதனாலதான் கர்த்தர் இந்த உலகத்தை உண்டு பண்ணிய பொழுது ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும், ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கும் கொடுப்பதற்கும், நாம் ஒருவர் அன்பா இருப்பதற்கும், ஆண்டவரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து அன்பா இருப்பதற்கும், ஆண்டவர் நம்மிடத்தில் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் கண்டிப்பாக ஒரு குடும்பம் தேவையா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னார். கடந்த நாட்களில் நான் இந்த காரியமாக நான் ஆலோசித்து எனக்குள்ளாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருக்குள் வருகிற மனிதனை ஆண்டவருக்குள் இருக்கிறானே நீங்கள் அன்பு செய்வதற்கு அவர் உங்களை அன்பு செய்வதற்கும் நான் உங்களை அன்பு செய்வதற்கும் நீங்கள் எல்லாரும் இடத்தில் அன்பு கூறுவதற்கும் ஒரு குடும்பம் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாண்டர்னு சொன்னார். அதான் சபைன்னு சொன்னார். அல்லேலூயா! சபை எதுக்கு? ஒரு குடும்பத்தில் தாய் இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, அத்தமார் இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம். அந்த குடும்பத்தில்
ஒரு சிதைவு உண்டாயிருது வைங்களேன். அப்போ அந்த குடும்பத்துல ஒரு உடைவு உண்டாயிட்டுனா அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு வருத்தம், மன வருத்தமான ஒரு காரியம் உண்டாயிரும். அங்க ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது. அல்லேலூயா. அப்போ நல்ல ஒரு குடும்பம் வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்தில் கூட நமக்கு அன்பு கூறுவதற்கும் நம்முடைய அன்பை மற்றொரு குடும்பம் அன்பை பெற்றுக் கொள்வதற்கும் நமக்கு அன்புள்ள ஒரு குடும்பம் வேண்டியது இருக்கு என்று சொன்னால் ஒரு சரியான சபை இந்த ஆவிக்குரிய உலகத்திலும் நமக்கு கண்டிப்பாக தேவையா இருக்கிறது. அதுதான் சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த குடும்பம் சரியா இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவின் அன்பை அதிகமாக சுவைத்து பார்க்க முடியும், ருசித்து பார்க்க முடியும். அந்த குடும்பத்தில் தான் அப்பாவை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல அம்மா அப்பாவை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல அப்பா அம்மாவுடைய தியாகத்தை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒருவரிடத்தில் எப்படி அன்பா இருக்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே இவர்களிடத்தில் அன்பா இருக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ அங்க அன்பு வளரும், குடும்ப சிநேகம் ஐக்கியம் வளரும். அப்படி போல பரிசுத்தவான்கள் ஒருவருக்கும் அன்பு கூறுவதற்கும் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கும் ஒரு நல்ல குடும்பம் தேவையா இருக்கிறது. அது சபை என்று சொல்லி சொன்னார். அப்ப நல்ல சபை, நல்ல குடும்பமா இருந்தாதான் இந்த அன்பு நிறைவா இருக்கும். அப்ப நல்ல ஒரு சபையா இருந்தாதான் அங்க அன்பு சரியா இருக்கும். அப்போ சபை முக்கியம் இல்லையா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பலர் சொல்லுகிறார்கள் சபை முக்கியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள், சபை வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பிரசங்கிமார்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆத்மாவை கர்த்தருடைய அன்பை சொல்லி காண்பித்து அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்து அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இயேசு வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அநேகமான பிரசங்கிமார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது நல்ல சபை போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லுகிறார். எந்த சபை நல்ல சபைன்னு இவர் வழிநடத்தினவருக்கு முதல்ல தெரியணும்ல, அவர் எந்த சபையில இருக்காருன்னு தெரியணும்ல, அல்ல ஏன் கூட இருந்தாலும் சொல்லணும்ல. நான் என் ஆண்டவரிடத்திலே ஊக்கமாக நான் அன்பு கூறுகிறேன். என் தேவனுடைய அன்பை நான் அதிகமாக நான் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் அன்பு எவ்வளவு பெருந்துன்னு நான் பார்க்கிறேன். என் முழு அன்பையும் என் இயேசு மேல வச்சிருக்கிறேன். நீ என்ன பின்பற்றி வாப்பா, என் கூட சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லணும்ல. எல்லா சபை தான் சபை தேவையில்லை என்று சொல்கிறார்கள். சபையை குறித்து கர்சனையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படியா? உனக்கு ஒரு நல்ல தகப்பனும் தாயும் நல்ல சகோதரர்களும் சகோதரிகளும் ஒரு நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளும் உனக்கு எப்படி அவசியமாக இருக்கிறதோ அப்படி போல புதிதாக பிறந்திருக்கிறதான இல்ல பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதான விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம் தேவையா இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் ஸ்தோத்திர செலுத்துவோமாக. எப்படியோ நாம் தேவனிடத்தில் நாம் ஊக்கமாக அன்பு கூற வேண்டும். தேவனிடம் இருக்கிற அன்பு முழுசா இருக்கணும், பூரணமாக இருக்கணும். அப்பந்தான் அடுத்தடுத்து சபையிடத்தில் இருக்கட்டும், அவருடைய சத்திய வேதாந்தத்தில் இருக்கிற காரியமா இருக்கட்டும். சத்தியம் என்று சொன்னால் முழு வேதத்தையும் கை கொள்ளுகிறது தான் சத்தியம். அந்த முழு சத்தியமும் எங்கே போதிக்கப்படுகிறதோ, எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே காண்பிக்கப்படுகிறதோ, எங்கே சொல்லப்படுகிறதோ, எங்கே கை கொள்ளப்படுகிறதோ, யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களோடு கூட சேர்ந்திருந்தால் தான் நாம் அந்த காரியத்திலும் முழுமை உள்ளவர்களாக இருப்போம். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. லூக்கா 9:23 கூட வாசித்து பாருங்க. லூக்கா 9:23. எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே தன்னைத்தான் வெறுத்து சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு, ஆமா, ஆண்டவருக்கு முழுசா அன்பு கூறும் பொழுதுதான் சோதனையும் வேதனையும் வரும். அதுல ஆண்டவர் மேல முழுசா அன்பு வைக்கக்கூடாதபடிக்கு பலவிதமான காரியங்கள் குறுக்க வந்து சாடும் விழும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம என்ன செய்யணுமா? அதையெல்லாம் பின்னுக்கு எரிந்து போட்டு அதையெல்லாம் தூக்கி தோல்ல அடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரை எப்பவும் முழுசா அன்பு கூறுறதுக்கு தொடர்ந்து நம்ம
உறுதி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதி என்ன செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை முழுசாக சிநேகிக்கணும், அவருக்கு பின்னால் போகணும், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாதுன்னு என்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை உங்களை முழுசாக ஆண்டவருக்குன்னு நீங்கள் கையளிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நெருக்கடி வரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடி வராது. ஏன்னா நீங்க இப்போ வரைக்கும் முழுசா ஆண்டவரை நீங்க சிநேகிக்கல, ஆண்டவரை சிநேகிக்கிறதுல முழுமை பெறல, நீங்க முழுசா ஆண்டவரை நீங்க அன்பு கூறல. ஒரு பகுதி அன்பு ஆண்டவர் மேல இருக்கு, இன்னொரு பகுதி அன்பு உலகத்துக்குள்ள இருக்கு, இல்லது நம்முடைய உறவினத்துல இருக்கு. முதல் அன்பு, முழு அன்பு என் இறைவனுக்கு. அடுத்து நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க ஆவியில சிந்திச்சு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, அது சரிதானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை மனதை நிர்மலமாக்கி உங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சுக்கிடாம உங்க மனசை ஃப்ரீ ஆக்கிட்டு தாழ விழுந்து தேவ சமூகத்தில் கேளுங்க. நான் சொல்லுகிற ஸ்டெப்பு தான் கரெக்டா இருக்கும். உங்களுடைய முழு அன்பும் முதல் அன்பும் இயேசுவிடத்தில் இருந்தார். அடுத்து அது சபையினிடத்திலும் இந்த வேதாகமத்தின் மேலும் இதில் எழுதப்பட்டிருக்க எல்லா சத்தியங்களை கை கொள்ளுகிறதிலும் அது முழுசா இருக்கும். அடுத்தால பரிசுத்தவான்களிடத்தில் அது சரியா இருக்கும். அடுத்தால தேவடி ஜனங்களிடத்திலையும் அது முழுசா இருக்கும். உறவிடத்துல முழுசா இருக்கும். எல்லாரிடத்திலும் அது முழுசா இருக்கும். நீங்க முதல் அன்பு முழு அன்பு இறைவனத்தில் நீ சரியா இல்லைன்னா அதில் ஆட்டம் இருக்குன்னா அசைவு இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஆட்டம் அசைவு தான் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம அப்படி காணப்படக்கூடாது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 22 வரைக்குள்ள வசனங்களில் வாசிக்கலாம். தாவீது மீகாலை முழுசா நேசித்தாரு, ஆனா முதல்ல முழுசா ஆண்டவரை நேசித்தாரு. அதனாலதான் இங்க ஒரு பரீட்சை உண்டான பொழுது மீகாலா இறைவனா என்று வருகிற பொழுது அவர் என்ன செஞ்சாரு, இறைவன் தான் முதல்ல உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. மீகா மேல உள்ள அன்புலும் அவரு குறைவற்றவராக இருந்தார். அந்த அன்பு நிலைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடிகிறது. அதற்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போம். 2 சாமுவேல் 6:20 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்புகிற பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து ஆமா கலற்றி போடுகிறது போல இன்று நம்முடைய ஊழியக்காரருடைய சொல்லி எழுதிருக்கு. அதாவது நம்ம ஒருத்தர் மேல முழுசா அன்பு முழு அன்பு ஒருத்தர் மேல வச்சிருந்தா முழுசா நம்ம அன்பு முழுசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூழ்நிலைகள்லாம் மறந்துடுவோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் மறந்துடுவோம். சுத்தி யார் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருக்கு, யாரு இருக்கு, இது பொது இடமே, இங்க கடமுறைஞ்சவங்க இருக்காங்கள, பெரியவங்களா இருக்காங்கள, எந்த காரியம் நம்ம ஒரு மேல முழுசா அனுபவிச்சிருந்தோம்னா அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமய சந்தர்ப்பம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா எதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம யார் மேல முழுசா அனுபவிச்சிருக்கோமோ அந்த அன்பை காட்டுறதுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிற பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவோம். சுற்றுச்சூழல எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. தேவனிடத்தில் நம்ம அன்பா இருக்கோம். தேவனுடைய வசனத்தின் மேல், இந்த சத்திய புஸ்தகத்தின் மேல், இந்த சத்திய வேதாகமத்தின் மேல் எழுதி கொடுக்கப்பட்டு நம்ம அதிகமாக அன்பு உள்ளவர்களாக இருக்கும் சொன்னா அது ஒரு உலகிளர்ச்சிய நேரங்கால சமயம் சுத்தில யார் இருக்காருங்கிறதெல்லாம் மறந்து நமக்கு உண்டாக்கிறோம். அப்படி ஒரு அனுபவத்தை நான் கடந்த காலங்களில் தலைமையா இடத்துல நான் பார்க்க முடிந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் யாரிடத்திலும் தலைமையாவிடத்தில் இருக்கட்டும், மேலே அடுத்தடுத்து இருந்த பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கட்டும், இல்லை என்னை நடத்தி கடந்து போன தேவனுடைய மனுஷர்களிடத்தில் இருக்கட்டும்,
காணப்பட்ட நல்ல காரியங்களையும் நான் பகிர்ந்து கொள்வதற்கு, பொது வழியிலே பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நாளும் நான் தயங்கினதில்லை. அவைகளை இருட்டடிப்பு செய்ததும் இல்லை. அதுதான் உண்மை. எனக்கு அன்பாடுகளாக இருந்தாலும் அப்போ தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதை சரி பண்ணணும். அதற்காக பெரிய தூத்துக்குடி வந்திருந்தார்கள். தூத்துக்குடியில சுகம் ஹோட்டல் என்று சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கிறது. அந்த காலத்துல அதான் பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ஐயாவுக்கு ரூம் போட்டிருந்தோம். அங்க ஒரு மாதம் ஐயா இருந்து அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு போனாங்க. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் தூத்துக்குடி சபையை சேர்ந்த விசுவாசிகளும் அங்க இருந்தாங்க. சின்ன ஊழியக்காரர்களும் அந்த சமயத்தில் நாகர பரிசுத்தவான்கள் தான் அவர்களும் அங்க வந்து அங்கேயே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் டெய்லி கூடுவோம். அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத பெரியாவும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் பேசிக்கொள்வோம். அந்தந்த காரியங்கள்ல எப்படி அதை எப்படி சரி பண்ணுங்கிறதுக்காக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் பெரியா அங்கிருந்து எடுத்துக்கொண்டிருந்த அந்த காலமாக இருந்தது. அப்படி என்ன நடக்கும்னா அங்கேயே சாப்பாடு வரும். ஐயாவுக்கு சாப்பாடு வரும். ஐயாவுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்களும் பெரிய பெரியவங்களும் அங்க சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இருக்கும். காலையில வந்தா மத்தியானம் சாப்பிடுறதுக்கு தான் ஒருவேளை மற்ற விசுவாசிகள் போவோம். அதை கூட டைம் இல்லாம மறந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படி ஒரு அன்பு தேவ காரியங்களில சபை காரியங்களில் அன்றைக்கு உண்டாயிருந்தது. அன்றைக்கு சபைக்கு ஒரு நெருக்கடியான காலமாக்கம். அப்படி ஒரு அன்பு உண்டாயிருந்தது. ஐயாவர்கள் வந்து ஒரு மாசமா காத்து கிடந்தாங்க. பரிசுத்தவான்களும் காத்து கிடந்தாங்க. நாங்களும் காத்து கிடந்தோம். அப்படிப்பட்ட காலங்கள்ல அப்படியே ஐயா அங்க ஒரு மெத்த இருக்கும். அந்த மெத்தையில ஐயா உட்கார்ந்து இருப்பாங்க. பரிசுத்தவான்கள் நாங்க எல்லாரும் அப்படி சுத்தி அந்த மெத்தையை சுத்தி முக்கியமான ஊழிய விசுவாசிகள் அங்க உட்கார்ந்து இருப்போம். அப்படி நேரத்துல சில நேரத்துல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் காது காது வைத்தது போல பெரியா இருக்கிறதுனால நாங்களும் அப்படி கொஞ்சம் மெதுவா பேசிக்கிடுவோம். பரிசுத்தவான்களும் பேசிக்கொள்வார்கள். பெரியாவும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ ஒரு நேரம் ஒரு பகல் வேளையில பெரியா இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப உன்னிப்பா அப்படி அந்த கட்டில உட்கார்ந்து சப்பனம் போட்டு உட்கார்ந்துட்டு அப்படி வாசித்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் கிசு கிசுன்னு நாங்களும் நல்ல காரியங்கள் அடுத்தால என்ன செய்யணும் வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டு இருந்த பொழுது திடீர்னு அப்படி வேதத்தை வாசிட்டு இருந்தவங்க இப்படி கண்ணை மூடினாங்க. கண்ணை மூடினவங்க சுற்றில் நாங்கள் என்ன இருக்கிறதுல ஏதோ ஒன்று ஆழமாக அவரோட மனதை டச் பண்ணியிருக்கு, தொட்டு இருக்கு. அவங்க வாசித்த வேத பகுதியில் ஏதோ ஒன்று இறைவனுடைய காரியமோ ஏதோ ஒன்று அவர்கள் ரொம்ப ஆழமாக தொட்டுட்டு போல இருக்குது. அவங்க நாங்கள்லாம் உட்கார்ந்துக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. சுற்றி பரிசுத்தவான்கள் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்கள அறியாம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு அப்படி புலாங்கிது அடைந்து அப்படி உளம் கிளர்ந்து அப்படி ஒரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்குள்ள இருந்து ஒரு கிளர்ச்சி உண்டாகி அப்படி ஒரு சத்தம் வெளிவந்துச்சு. அப்படி வந்து ஒரு ஒரு அரை நிமிஷம் கழிச்சு தான் அப்படி டக்குன்னு அப்படி கண்ணை திறந்தா என்ன சரி அப்புறம் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாத்தீங்களா, இந்த வேதத்தின் மேல இருக்கட்டும், இந்த சத்தியத்தின் மேல இருக்கட்டும், நாம் ஊக்கமாக அன்பு கூறுவோம் என்று சொன்னால், நாம் முழு அன்பையும் இந்த வேதத்தின் மேல வைத்திருப்போம் என்று சொன்னால், இந்த வேதத்தின்படி ஒரு சபை இருக்கிறது, அது இந்த காலங்களில் குறைபட்டு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக இறைவனத்தில் முழு அன்பு இருந்தால் நம்ம எப்படி சங்கடப்படுவோமோ, அவருக்கு ஒரு குறைவுண்டாயிட்டா எப்படி சங்கடப்படுவோமோ, அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற அந்த குடும்பத்திலையும் ஒரு குறைவுண்டாயிட்டுன்னா கண்டிப்பா நமக்கு வலிக்கணும், நம்மால் அறியாம துக்கம் வரும். ஹல்லேலூயா. அது சரி செய்யணுங்கிற ஒரு நோக்கம் எண்ணமுடையவர்களாக இருப்போம். இறைவன் மேலதான் நம்ம அன்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு குடும்பத்து மேல அன்பா இருக்கும்னா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் மேலே அன்பா இருப்போம். எல்லாரும் யாருக்கா ஒரு குறைவு உண்டா எல்லாரையும் அது பாதிக்கும். அப்படி அது பாதிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா தாய்க்கு அது மனவலியை உண்டாக்கும், பிள்ளைகளுக்கு மனவலியை உண்டாக்கும், அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் அது பாதிக்கும். அப்படி ஒருவருக்கு அது பாதிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் உள்ள ஆளா இருக்காது, ஒரு அந்நியராக இருந்தா இருப்பார், அது அவருக்கு பாதிக்காது. ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க,
ரொம்ப ஒரு ஆளுக்கு ரொம்ப சோம்பலாம சீரியஸா இருக்குன்னா சாப்பிட மாட்டாங்க, தூங்க முடியாது, மன உளைச்சலா இருக்கும், வருத்தமா இருக்கும். காரணம் என்ன சொன்னா அவங்க எல்லாம் ஒரே குடும்பம். ஹல்லேலூயா! அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆனபடியால் அந்த குடும்பத்தில் ஒரு காரியம்னா அது அவங்களுக்கும் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் அவங்க குறைவாயிட்டு அப்படின்னா அவங்களும் வருத்தமா தான் இருப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, ஆமா 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 அவர் தன்னையே மறந்துட்டாரு. இந்த தாவீதுடைய அன்பு ஆண்டவர் அன்பு முழுசா இருந்துச்சு. அது அறகுறையானது அல்ல, சந்தர்ப்பவாதமான ஒரு அன்பு அல்ல, குறை உள்ளதான அன்பு அல்ல. அவருடைய அன்பு முழுசா அவருடைய ஆண்டவர் மேல இருந்துச்சு. தன்னை ராஜாவாக்கின ஆண்டவர் மேல இருந்துச்சு. ஆடுகளுக்கு பின்னால் அழைச்சு கொண்டிருந்தால தன்னை ராஜாவாக்கின அந்த ஆண்டவர் மேல அந்த அன்பு முழுசா இருந்துச்சு. மலைவின் மேலே அன்பு இருந்துச்சு. ஆனா இறைவன் மேல வைத்த அன்பு அதை காட்டிலும் வசதியா இருந்துச்சு, கூடுதலா இருந்துச்சு. ஆமா. ஆனா அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் வைக்கிற அன்புல குறை உள்ளவங்களா இருக்கக்கூடாது. அறகுறையான அன்பு குறுகளாக இருக்கக்கூடாது. அந்த அன்பு சரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 1 சாமுவேல் 17:34-36 இருக்கிற வசனங்கள் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீத புத்தகத்தில் 69 என்று எண்ணுகிறேன், இந்த தாவீது எழுதின சங்கீதம் என்று எண்ணுகிறேன். அதில் சொல்லுகிற பொழுது, அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உண்மை நிந்திக்கிறவர்கள் எந்தனை என் மேல் விழுந்தது. இந்த மாதிரி இந்த சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருக்குடைய ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய தேசத்திற்கும் அந்த நல்ல தேசத்திற்கும் ஒரு இழுக்கு உண்டாக்குற விதமாக அங்கே கோலியாத் எந்திரிச்சு இஸ்ரவேலின் சேனையை, அந்த கர்த்தருடைய சபையை, அந்த குடும்பத்தை, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களை அவர் சபை என்று சொல்லியிருக்கிறார் வேதாகமத்தில், முந்தின பாகங்களில் ஆகமங்களில். அந்த சபைக்கு ஒரு இழுக்கு உண்டாயிட்டு அப்படிங்கிற பொழுது அவர் துடிச்சு போயிட்டார். ஹல்லேலூயா! தனக்கு வந்தது மாதிரி இருந்தது. ஆமென். தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு மெய்யான திருச்சபைக்கு தேவனானவர் அம்மையப்பனாக இருக்கிறார். தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு குடும்பமாகிய திருச்சபைக்கு இறைவனாகிய தேவன் அம்மையப்பனாக இருக்கிறார். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று சொல்கிற மாதிரி இருக்கிறார். அந்த குடும்பத்தில் நானும் நீங்களும் பிள்ளைகளாக, அவருக்கு பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஊழியக்காரர்களாய் நாங்கள் மூத்த சகோதரனாக இருக்கிறோம். சபா தாய் போல இருக்குன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மெய்யான சபையை சொல்லுகிறேன், உண்மையான சபையை சொல்லுகிறேன், எல்லா சபையும் சொல்லவில்லை. தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்போ அம்மா ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னா அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, பிள்ளைகளை பார்த்து சிரித்து கை தட்டிக்கிட்டா இருப்பாங்க. அந்த கயவனை கையை வெட்டிட மாட்டாங்க. இல்லை, துணிகரமா நாக்கு மேலே பல்லு போட்டு அந்த தாயை பழிச்சு ஒருத்த பேசுனான்னா நாக்கு வெட்டிட மாட்டாங்க. எந்த ஒரு பிள்ளையும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அந்த வைராக்கியம் முழுசா
இறைவனிடத்தில் அன்பு வைத்திருந்த இறைவனுடைய சபையிடத்தில் தேவ ஜனங்களிடத்தில் அன்பு வைத்திருந்த தாவீதுக்கு உண்டாயிருந்ததுனாலதான் அவர் இப்படி சொன்னார். வாசிங்க இப்போ. தாவீது சவுலை பார்த்து, வேண்டாப்பா, நீ சின்ன பையனா இருக்க, அவன் ஒரு ராட்சச பிறவி, சாதாரண காரியம் அல்ல அது. பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் அவனை பார்த்து பின்னிட்டு ஓடிட்டாங்க. எனக்கு கூட பயமாதான்பா இருக்கு. இவ்வளவு தூரம் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகி சேனையை தூசித்த பொழுது எனக்கு கூட, நான் எத்தனையோ யுத்தத்தில் பழகி எவ்வளவு வெற்றி வாகை சூடி இருக்கிறேன். கர்த்தருடைய பலத்தினால் நாமத்தினாலும் எனக்கு என்னவா அவனுக்கு முன்னால நின்று அவனை தோற்கடிக்க முடியும்னு தோணல. அதனால நானும் பின்தங்கிதான் இருக்கப்பா, நீ சின்ன பையன், நீ எப்படி அப்படின்னு கேட்டாரு. அப்படி கேட்டதுக்கு தான் அவர் பதில் சொன்னார். வாசிங்க. ஆமாப்பா, நான் ஒரு நாள் எங்க அப்பா என்கிட்ட ஆடெல்லாம் கொடுத்துருந்தாரு, அந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமா, அந்த ஆட்டில் ஒண்ணு கவிட்டு போகணும்னு சொல்லி ஒரு முறை சிங்கமா, ஒரு விசை கரடியும் வந்தது. ஆமா, பிடிச்சுக்கிட்டுப்பா. அது என் மேல பாய்ஞ்ச பொழுது ஆமா, இப்போ இவரு வந்து சொந்தக்காரரு, ஆட்டுக்கு சொந்தக்காரரு, கூலிக்காரன் இல்ல. அப்ப ஆடு இவருக்கும் அவரு அது சொந்த ஆடுதான். அப்பாவுக்கு சொந்தம்னா பிள்ளைக்கு அந்த அந்த சுதந்திரத்தில் பங்கு உண்டு தானே. அதனால இவர் வந்து கூலிக்காரன் இல்ல. கூலிக்கு வந்தவங்களுக்கு, கூலிக்கு மேய்க்கிறவங்களுக்கு, கூலிக்கு சபையை மேய்க்கிறவங்களுக்கு சபையை பத்தி கவலை கிடையாது. சபை சரியான சபை, தேவனால் உண்டான சபை, தேவனால் உண்டான அந்த தெய்வீக குடும்பம் தேவனை போல குறைவற்ற ஒன்றாக இருக்கிறது, இருக்க வேண்டும். அப்போ தாவீதுக்கு அந்த எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு கூலிக்கு மேய்க்க போயிருந்தானா எஜமாட்ட போய் சொல்றார், சாமி ஒரு ஆடு வந்துச்சு, கழுது வந்துச்சு, கவிட்டு போயிட்டுப்பா ஒரு ஆட்டுக்குட்டிய மற்ற பாதுகாத்துக்குள்ளன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லுவார் இவரு. ஆமா, ஆனா இவரு அதுக்கு சொந்தக்காரரு, சொந்தக்காரனுக்கு வலிக்கும், சொந்தம் இல்லாதவனுக்கு வலிக்காது. ஆமா, எங்க அப்பா குடும்பம் அதனால எனக்கு வலிக்கு, இயேசு குடும்பத்து மேல எனக்கு ஒரு பக்தி இருக்கு, அன்பு இருக்கு. எங்க அப்பாவை நேசிக்கிற போல எங்க அப்பாவோட குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். எங்க அப்பா மேலேயும் எங்க அன்பு முழுசா இருக்கு. எங்க அப்பா குடும்பத்து மேலேயும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் என் அன்பு முழுசா இருக்கு. என் தாய் மேல நான் ஒரு முழு அன்பு வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவனா இருக்கேன். அவருடைய ஜீவன வித்து எனக்குள்ள இருக்கு. எங்க அம்மா என்ன கற்பம் தெரிச்சு பிறந்தா, எங்க அப்பா சாயல்ல என் நாம இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா. அதனால எனக்கு குடல் துடிக்கி. லேலுயா, எப்படி எப்படின்னு கேட்கிறேன். இறை வேதம் இறைவனை முக்கியப்படுத்துகிறது, இறை கடத்த காரியங்கள் எல்லாம் முக்கியப்படுத்துகிறது, சபையை முக்கியப்படுத்துகிறது, முழு வேதத்தை முக்கியப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட வேதத்துக்காக பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல நாங்கள். முழு வேதத்தையும் நாங்கள் கைக்குள்ள பிரயத்தனம் பண்ணுகிறவர்களும் கைக்குள்ள செய்ய பிரயத்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை நமக்குள் உண்டாக்கி உருவாக்கி அதை காண்பிக்க பிரயாசப்படுகிறோம். வாசிங்க. ஆமா, அப்போ இயேசு மேல வைக்கிற அன்புங்கிறது
எல்லாத்து மேலே வைக்கிற அன்பை காட்டில் அது வசதியாக இருக்கணும், முதல் அன்பு முழு அன்புமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் பின்னால் தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா, மத்தேயு 10:37 வாசித்தோம். நம்மளை காட்டிலும் ஆண்டவர் மேலே முழு அன்பு வச்சிருப்போம். அல்லேலூயா. என்னுடைய சகோதரனும் எனக்கு இடைக்காலங்களில் கொஞ்சம் பிணக்கு இருந்தது. அது நம்மளை அறியாம அந்த ரத்தம் சூடாயிரும், ரத்தம் கொதிக்கும். அப்படி கொதிக்கலைன்னா அங்கே சகோதர அன்பும் இல்லை, பெற்றோர் பிள்ளைகள் அன்பும் இல்லை. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்ட விட்டுருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா. பிணக்கு இருந்துச்சு. அப்போ என் குடும்பத்தில் இன்னொருவர் ரொம்ப நெருங்கின சொந்தம் தான். பையன் அந்த குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக சில காரியங்களை அவங்க கையகப்படுத்தணுங்கிற ஒரு வேகத்திலையும் அவங்க இருந்ததுனால அதில் சில காரியங்கள் அவங்களுக்கு குறை உண்டாகிற போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டான பொழுது என்ன வெட்டணும்னு சொல்லி அருவாள் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ வந்து தேடிட்டு போயிருக்காப்புல, நான் இல்லை, நான் பிறகு வந்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டாப்புல. இது எப்படியோ பிணக்கத்தில் இருந்து என் தம்பிக்கு தெரிஞ்சிட்டு, தெரிஞ்ச உடனே அவன் உடனே சாடி விழுந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். என்ன நடந்தது வீட்டில் தான் கேட்டதுப்பான்னு நினைக்கிறேன் மைனி அப்படின்னு கேட்டு அப்படியே வந்தான். என்னான்னு பார்த்துருவான் அவனை, அப்படியே வந்தான் அப்படின்னு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தானாக ததாரன்னு சொன்ன கதை. ஹல்லேலூயா. இயேசு இடத்துல முழுசா அன்பு வைக்கணும், நல்லது. இயேசு கருத்த காரியத்திலையும் நான் முழுசா அன்பு வைப்போம், வைக்கணும். அது முழுசா இருக்கும், அது சபையா இருக்கும். சபையத்துல முழுசா அன்பு வைப்போம், இந்த வேதமுகத்து மேல உண்மையான அன்பு வைப்போம். அதோட அது நின்று போகல, அதுல நாங்க சேர்ந்துட்டோம். கடைசியில் எப்படி என்ன வெட்ட வந்தான்னு சொல்லி அது திருச்சபைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு இருந்த அந்த தேவண்ட மனுஷன் ஊழியக்காரரு இப்போ வரைக்கும் காதுக்கு போயிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் பயம், மனைவிக்கு பயம். ஐயோ இப்படி வந்துட்டு போயிட்டான்னு அடுத்த வந்து வெட்டிட்டானா என்ன செய்யறது, நமக்கு புருஷன் வேணுமே அப்படிங்கிற பயம். தாய் தகப்பனுக்கெல்லாம் பயம். அவன் என்னோட எல்லாத்துலையும் பலசாலியாக வேற இருந்தானா அப்படி ஒரு பயம். அப்போ உடனே ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டாரு, குடும்பத்தை கூப்பிட்டாரு, நாங்கெல்லாம் போனோம், சபையை கூட்டிட்டாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை கூட்டிட்டாரு. எதுக்கு? நல்ல சபை வேணியா, எல்லா சபையா, நீ போகிற இடம் சபையா? அது சபை என்று சொல்ல எல்லா சூழ்நிலையும் ஒரு விசுவாசிக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டாம். அதுக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, வேற ஏதாவது வகையில நெருக்க கஷ்டம் வந்தாலும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குதான் சபை வேணும். சபை வேண்டாம் அங்கேயே நீ ஆவியானவர் சொல்லாத சொல்றியா? அப்போ அங்க சகோதரர்களை கூட்டியாச்சு. இப்போ என்ன செய்யறது? இப்படி விடக்கூடாது. விட்டாச்சுன்னா நாளைக்கு ரோட்டில் போய்கிட்டு இருப்பான், இவன் ரோட்டில் அடிச்சு போட்டான்னு என்ன செய்யறது? நம்ம விசுவாசிய, நம்ம மகனை, நம்ம சகோதரனை அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டு ஒரு சரியான காலகட்டங்களில் புதிய எருசலேம் சபையினுடைய நிலை இப்படி தான் இருந்துச்சு. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு உள்ள உறவு, ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கும், சகோதரனுக்கு சகோதரருக்குள்ள உறவு விசுவாசிகளுக்குள்ள இருந்தது. ஒருவருக்கு ஒண்ணுன்னா ஒருவர் விட்டு கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. முன்ன நின்ன காலங்கள் இருக்கிறது, அந்த காலம் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக தான் சபைக்காக நாங்கள் போராடுகிறோம். அன்னைக்கு வச்சிருந்த அதே அன்பு குறையாம இன்னைக்கு இயேசு இடத்துல முழுசா அன்பு இருக்கு, என் சபை இடத்துல எனக்கு முழுசா அன்பு இருக்கு. அது வேணுமா வேண்டாமா? ஒரு இடத்துல உண்மையான அன்பு வச்சிருந்தா, முழுசா அன்பு வச்சிருந்தா அது ஒரு நாளும் மாறாது, மறையாது, குறையாது.
அது சமய சந்தர்ப்பங்களில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோங்கிறது நமக்கே தெரியும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யறதுன்னு அங்கே ஒரு டிஸ்கஷன் உண்டாயிட்டு கூடி பேசுனாங்க. அப்போ ஒரு 10 விசுவாசிகளையும் ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு அடுத்திருந்தான ஒரு ஊழியக்காரையும், அவர் பேர மாதவன், அவரையும் கூப்பிட்டுட்டு என்னையும் கூப்பிட்டுட்டு நேரிய அந்த உறவுக்கார பையன் வீட்டுக்கு நாங்கள் எல்லாரும் போயிட்டோம். ஹலே போய் கதவை தட்டிட்டாங்க. எல்லாரும் என்னையும் கூட்டிட்டு கதவை தட்டிட்டாங்க. கதவை தட்டினோடனே அந்த அந்த உறவு அந்த பையனுடைய வீட்டார் கதவை திறந்தாங்க. கண்டோடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு, என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? ரொம்ப அடாடுத்துன்னு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணல. எங்க அவங்க பையன், அவளை கொஞ்சம் வெளியே விடுங்க. ஏன் இந்த சாலமோனு வெட்டணும்னா என்ன தப்பு செஞ்சாப்பா சொல்லிட்டாலும் வந்துட்டோம், அதுதான் என்ன காரியம் தெரிஞ்சுக்கணும் வந்தேன்னு சொன்னோன்னே கை காலெல்லாம் கிடுக்கிட்டு நடிக்கிட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கல. இப்போ எல்லாம் பிரசங்கிக்கிட்டு இருக்குமா வருது. எழுதி வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுகிறது காரியம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரும் துணை செய்ய வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் நான் நினைச்சிட்டே வரல. இங்க மேலே போடப்படுது. அன்பு எப்படி இருக்கணும்? ஆண்டவர் மேல முழுசா இருக்கணும், ஆண்டவர் கருத்த காரியத்துல முழுசா இருக்கணும் சொல்லும் பொழுது இதெல்லாம் வருது. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, சின்ன சாலமோன் எதுக்குப்பா, நம்மளாம் உறவுக்காரங்க தானே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பேச்செல்லாம் மாறிட்டு அவங்க தான் தூண்டி விட்டு வந்தது. பையனை தூண்டி விட்டது அவங்க தான். சரி ஒன்றும் இல்லை, பையன் எங்க அவனை அங்க ஒண்ணு அடிக்க மாட்டான், அவன்கிட்ட அன்பா சொல்லிட்டு போறான், புத்தி சொல்லிட்டு போறான். இல்ல அவன் உள்ளதான் இருந்திருக்கான். உள்ள ஒரு மறைச்சு வச்சுக்கிட்டு எழுதிட்டாங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிட்டோம், அப்படிலாம் ஒண்ணும் வராது. சரி அப்படின்னா பாஸ்டர் உங்களை தேடுதாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், பாஸ்டர்கிட்ட வந்து இந்த காரியத்தை சரி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பாஸ்டர் உடனே என்ன செஞ்சாங்க, அந்த சம்பந்தப்பட்ட பையன் அந்த பையனுக்கு அப்பா எனக்கும் அவனுக்கு அப்பா இருந்தானே, வளர்ப்பு தப்புனாரு, தாயார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சபைக்கு வந்துட்டாங்க. சபைக்கு வந்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அவங்ககிட்ட ஒன்றும் கடினமெல்லாம் மிரட்டி உருட்டி அப்படி ஒன்றும் இல்லை. சரி நீ அப்படி இல்லாதபடி பாதுகாத்துக்கொண்டு அந்த சொல்லி சமாதானம் அனுப்பிவிட்டாங்க. அப்படி ஒரு காரியத்தை எந்த சபை செய்து இப்போ எங்க அந்த சபை செய்து எந்த சபை செய்தது என்று கேள்விப்படுகிறோம். இப்படி இருந்த உன்னதமான சபை தான் புதிய சபை. அந்த நிலை திரும்ப உண்டா இருக்க வேண்டும். தேவனிடத்தில் முழுசா அனுபவிக்கணும். தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தின் மேலும் ஒரு முழு அன்பு ஒவ்வொருவருக்கும் உண்டா இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒண்ணுன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாம் எழும்படும். நம்மளை அறியாம சொந்த குடும்பத்தில் ஒண்ணு நடந்துட்டா தானாளர்கள் சதை ஆடுகிற மாதிரி ஆடணும். அப்படி ஒரு குடும்பம் கிறிஸ்துக்கும் வேணும். அந்த குடும்பத்துக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கணும். அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் உண்டாயிருக்கணுங்கிறதுக்கு தான் சபையோட அவசியம். அந்த அப்பாவுடைய போதனையை கேட்டு அப்படியே பின்பற்ற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நம்ம வாழும் மாதிரிகளாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்றோம். ஹல்லேலூயா. ஒரு கருத்தை வெளியிடறதுக்கு முன்னால அதை குறித்து நல்ல ஆழமாக சிந்திங்க. சரியா தெரிஞ்சிருந்தா அந்த கருத்தை வெளியிடுங்க. இல்லைன்னா தேவனுடைய சித்தம் ஒன்றாயிருக்க ஜனங்களை தப்பறையான காரியத்தில் நம்ம திருப்பி விட்ட மாதிரி போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பொது வழியில் ஒன்று சொல்றதுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நான் இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். இப்ப சொல்லுங்க பாப்பா, ஆண்டவர் மேல நம்முடைய முழு அன்பு இருக்கணும்னா அவருக்கு முத்தம் கொடுத்துட்டே போயிட வேண்டியதானே? அவருக்கு அடுத்த காரியம் என்னதுன்னு பார்த்து அதுல தெளிவுற இருந்து அவர் குடும்பத்தையும் அவருடைய வாக்குக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தியத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அப்பா சொல்லி இப்படிதான் நடக்கணும் மகனே அப்படின்னு குடும்பத்தில் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, குடும்பத்துக்கு தலைமகனா இருக்கிறவங்க, மூத்தவங்களா இருக்கவங்க, தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வர வேண்டியவங்க அதை என்ன செய்யணும்? அதை தலையாய கடமையாக அவர்கள் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அப்படி இருந்தாலும் அவர்கள் அடுத்து அந்த குடும்பத்தை தாங்கி நடத்தி கொண்டு போக முடியும். தகப்பனை போல தாங்கி நடத்தி கொண்டு போக முடியும். சபை வேணுமா வேண்டாமா? இப்ப சொல்லுங்க, நல்ல சபை வேணுமா வேண்டாமா? சபை தேவனுடைய குடும்பம் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். அது தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் தேவனால் உண்டாயிருந்த இருக்கிற சபையை குறித்து சொல்லுகிறேன், எல்லா சபையும் குறித்து நான் சொல்லவில்லை. கூலி செய்யறோமா, அது முழுசா செய்யணும், முழு 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 மனதோடு செய்யணும். அதுல முழு இதாக இருக்கணும். அறகுறையான மனதோடு ஊழியம் செய்யக்கூடாது. முன்ன வச்ச காலை பின்ன வைக்கக்கூடாது. வச்சது தான். செத்து விழுந்தாலும் போர்க்களத்திலே செத்து விழுந்து விட வேண்டும். பின்னிட்டு ஓடி விடக்கூடாது, பின்னிட்டு திரும்பி விடக்கூடாது. மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆமா. ஒருவனை பகைத்து மற்றவனை சேவிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஆமா, கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா, வந்துட்டோம்ல, வரும்போதே சரியா வந்திருக்கணும், சரியா வரணும். வந்துட்டோம்ல, வந்துட்டோம்னா போற முச்சி ஊழியத்திலே தான் போகணும். ஹல்லேலூயா! முழுசா ஊழியத்துக்குன்னே தன்னை கொடுத்துடணும். முழு நில ஊழியக்காரனா வந்துட்டீங்களா, ஒரு நேரமும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் உலக வேலைக்கு போக கூடாது. இல்ல உலக வேலையும் பார்த்துட்டு ஊழியத்தை பார்க்கிறது தான் முதல் ஸ்டேஜா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான ஒரு இடத்துல நான் அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். நீங்க நாளைக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, வேலை பார்த்துட்டே ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் முதல்ல ஒருவேளை வரலாம். அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டம் வரும், கர்த்தர் உங்களோட கூட நெருங்கி பேசுவார். மகனே, உலக வேலையை விட்டுட்டு முழு நேரமா எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லுவார். அல்லேலூயா! அப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கலாம் இருக்கும். ஊழியத்தில் உங்களுக்கு 10,000 15,000 தான் சம்பளம் வரும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, அந்த 1 லட்சம் ரூபாய் வேலையை விட்டுட்டு இந்த 15,000 ரூபாய் வேலைக்கு வந்துடணும். அதுக்கு நம்ம குடும்பத்து மெம்பர்ஸ் எல்லாம் நம்மள மாதிரி முழுசா இறைவனை நேசிச்சு முழுசா ஊழியத்தில் நம்ம கூட ஓடி வர்றதுக்கு அவங்களும் முழுசா தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அப்படி செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா! நான் அப்படிதான் ஆலோசனை கொடுத்தேன். சரியான ஆலோசனை தான் நான் கொடுத்திருக்கிறேன். ஒன்னு இதுல சொன்னபடி அருள் சேர்க்கணும், இல்லைன்னா பொருள் சேர்க்கணும். அருள் வேணும் பொருள் வேணும்னு ஒரு காலமும் நம்ம ரெண்டு பக்கத்திலையும் வாய் வைக்க முடியாது. ஒண்ணு அருள் வேணும்னா முழுசா இறைவனை முழுசா சிநேகித்து இறை காரியங்கள்ல முழுசாக நம்முடைய மனதை ஈடுபடுத்தி ஊழியங்கள்ல ஈடுபடுத்தி நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கணும். அதுல வாழ்வோ சால்வோ தாழ்வோ எது வந்தாலும் சரிதான், மரணமே வருகிறதா இருந்தாலும் சரிதான், மூச்சரைச்சி விழுந்துட்டாலும் சரிதான், அதுல உறுதியா இருக்கணும். அருள் வேணும், ஒரு பொருள் வேணும், ஊழியம் வேணும், உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும், அவங்களும் வேணும், இவங்களும் வேணும்னா கடைசியில் எல்லாத்தையும் நம்ம இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சாத்தான் தள்ளி நிப்பாட்டிடுவான். ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருமனம் ஒரு பாவம் என்று இங்கே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. திரும்ப அந்த யாக்கோபு புத்தகத்தில் 4:8 கடைசி வசனத்தை நீங்க வாசிங்க. இருமனம் உள்ளவர்களே
அப்ப இருமனம் என்கிறது ஒரு மனம் இல்லாமல் முழு மனம் இல்லாமல் இறை காரியங்களில் நீங்கள் உங்களை ஆழ்த்திக் கொள்ளுகிறது என்பது, உங்களை ஒப்புக் கொடுக்கிறது என்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருமனம் பாவம். அந்த பாவம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அசைந்து ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா தேவலா உறவுகளா தெய்வீக காரியங்களா இல்ல உலகமா பொருளா அருளா என்று நீங்க ஆடிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க சொன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க சரியா உங்களை திருப்பி பாருங்க. உங்களுக்குள்ளே நீங்க உங்களை பாருங்க. லூக்கா 16:9 அதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னு அருள் சேருங்க, இல்லைன்னா பொருள் சேருங்க. இல்ல பேர் புகழுக்காக ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு இருக்கக்கூடாது. மீசை முக்கணும்னா அது கூழ் குடிச்சோம்னா மீசையில் எப்படி படதான் செய்யும். அப்போ கூழை வேண்டான்னு ஒதுக்கிடுங்க. கூழு முக்கியம்னா மீசை பத்தி கவலைப்படாதீங்க. மீசையில கூழு விழாம ஒட்டாம கூழ் குடிக்க முடியாது. லூக்கா 16:19. ஆமா ஆமா ஓ அதானா லூக்கா 16:9 தானா? ஆமா 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 என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த உலக பொருள் உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அநீதியானது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ நியாயமாக உழைச்சாலும் அது ஒரு அநியாயம் அது ஒரு அநியாயம்தான். அந்த பொருள் மேலே நீ மனசு வச்சுட்டேன்னா அது ஒரு அநியாயமாக மாறிடும். உனக்கு அது அநியாயம் செய்யும், உன்னோட நித்திய வாழ்வுக்கு அது அநியாயம் செய்யும், ஆண்டவர் மேலே உள்ள அன்புக்கு அநியாயம் செய்யும் அப்படின்னு அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை லீவு தருவாங்களான்னு கேட்டுட்டு தான் அந்த காலத்தில் நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிற பொழுது வேலைக்கே போய் சேருவோம். ஞாயிற்றுக்கிழமை லீவு தரமாட்டேன்னு சொல்லிட்டோன்னா வேலைக்கே போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம் வந்தால் கல்யாணத்துக்கு போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டோம், எங்கேயும் போனதில்லை இன்னைக்கு வரைக்கும். ஆறாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த 32 கால கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஊழிய பாதையில மிஸ் பண்ணதே கிடையாது, தவற விட்டதே கிடையாது. ஒரே ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு வரல, அன்னைக்கு ஆராதனையே கிடையாது. எங்கேயும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஆராதனையே கிடையாது. கொரோனா காலத்தில் எனக்கும் கொரோனா வந்துட்டு அதனால ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அன்னைக்கு உலகம் முழுவதும் ஆராதனை இல்லை. மறுவாரத்தில் நாட்டில் ஆராதனைக்கு வந்துட்டேன், ஜனங்கள் வரல, குடும்பம் வந்துருந்துச்சு. அப்போ ஒன்று அருள் சேர்க்கணும், இல்லை பொருள் சேர்க்கணும், ஏதாவது ஒன்று சேருங்க. இந்த காக்கட்டை போட்டு இந்த ஊர்ல எல்லாம் தண்ணி எடுப்பாங்க. ஆமா, காக்கட்டைன்னு ஒன்று இருக்கும். அப்படி நீளமான கட்டை இருக்கும், அந்த ரெண்டு பக்கத்துலையும் கயிறு தொங்கும். அந்த கயிறுக்கு கீழே ஒரு பெரிய அந்த போனி சட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஏற்றி அரைக்கிறதுல அந்த துளால இருக்கும்ல, அந்த வாளி மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் நினைச்சுவாங்க கிணத்துல இதுலையோ தண்ணி அரைச்சி இதில் எதையும் ஊற்றிட்டு அதை தோலில் சுமந்துக்கிட்டு அப்படி வீட்டில் கொண்டு போய் 2 பக்கம் ஊற்றுவாங்க. அப்படி ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் ஆண்டவரும் வச்சுக்கிட்டு உலகத்தையும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணலான்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பக்கத்துல உங்களுக்கு பிரியமானதுல அதிகமா நீங்க சேர்க்க வேண்டியது சேர்த்துட்டு இன்னொன்னு குறைவா வச்சிருந்தீங்கன்னா தன்னாலே என்ன செய்யும், அது பேலன்ஸ் தப்பிடும். ரெண்டுலையும் சமமா நான் இயேசுவை நேசிப்பேன், உலகத்தை நேசிப்பேன், நான் இயேசுவை நேசிப்பேன், குடும்பத்தை நேசிப்பேன், நான் இயேசுவை நேசிப்பேன், என் மனைவியை நேசிப்பேன், நான் இயேசுவை நேசிப்பேன், பிள்ளையை நேசிப்பேன்,
நான் இயேசுவை நேசிப்பேன் கூடவே கூடாது. ஹல்லேலூயா. நான் இயேசுக்கு ஊழியம் செய்வேன், மற்றது நான் அப்படி இருப்பேன்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பொய். எந்த பக்கமா ஒரு பக்கம் நம்ம சாஞ்சிருவோம், பழுட்டி அடிச்சிருவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று தேவனுக்காக வாழு, உனக்காக கூட வாழாதே, மனைவி பிள்ளைகளுக்கு எதற்காக வாழாதே. சாலமோன் ராஜா முதல்ல தேவனிடத்தில் ஊக்கமாக அன்பு கூர்ந்தார். அவன் தேவனிடத்தில் அன்பா இருந்தான்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவரிடத்தில் அன்பா இருந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. முழுசா அந்த இடத்துல அன்பு வச்சிருந்தாரு. ராஜாவாகிறதுக்கு முன்னால, ராஜாவான பிற்பாடு அவருடைய மனம் வழுகி போயிட்டு அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது. உன் ஆசை தேவன் மேல் முழுசா இருக்கட்டும். ஒன்று ராஜாக்கள் 11:1 முதல் வாசித்து பாருங்க. இதை நான் பலமுறை வாசித்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்திக்காக இந்த காரியங்களை வாசிக்கிற பொழுது என் தேவனாய் கர்த்தர் அதுல ஒரு சில காரியங்கள் அப்படி அண்டர்லைன் பண்ணி காமிச்சார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 1 ராஜாக்கள் 11:1 முதல் 6 வரைக்கும் வாசிக்க. ராஜாவாகிய சாலமோன் நேசித்தது அல்லாமல் ஆமா 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 பொண்டாட்டி மேலையும் முழு அன்பு, ஆண்டவர் மேல முழு அன்பு இருக்கட்டும். முதல் அன்பு, அந்த முதல்ங்கிற வார்த்தையோட சேர்த்த முழு அன்பு ஆண்டவர் மேல இருக்கட்டும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா சரியா இருக்கும், பேலன்ஸ்ல போலாம். பாத்தீங்க. ஆமா, ஆண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்காரு. குடும்பத்தில் எப்படி நடத்தணும், மனைவி எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அவர்கிட்ட நீங்க எப்படி அன்பு கூறணும், அப்படின்னு எப்படி விவேகமா நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்காரா இல்லையா? ஆவியினால் நடத்தப்படுகிறோமா இல்லையா? ஆமா ஆமா, அவங்க இப்படி பண்ணிடுவாங்க. விக்கிர வழிபாடு கொண்டு போயிடுவாங்க. தேவ உன்னுடைய மெய்யரை அன்பை விட்டு உன்னை விலகி செஞ்சிருவாங்க. ஆமா ஒத்த பொண்டாட்டியா இருந்தாலும் முழு அன்பு அவர் மேல இருக்கட்டும். முதல் அன்பும் முழு அன்பும் ஆண்டவர் மேல இருக்கட்டும். அது ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுக்கோ. அந்த அன்பு ஆண்டோட முதல் அன்பையும் முழு அன்பையும் பாதிக்குன்னா அதில் நீ தெளிவாயிரு. அவர்களை வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களை கண்டிதமாக இருந்து கண்டிப்பாக இருந்து அவர்களுக்கு நல்ல ஞான ஆலோசனை சொல்லி அவர்களை ஒன்னையும் காத்துக்கொள். அடுத்த திருச்சபை மேலும் இந்த சத்திய வேதத்து மேலும் உங்களுக்கு காதல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் அது அப்பாவின், அந்த ஏசப்பாவின் எதிர்பார்ப்பு என்று நீ திட்டமாக நீ அறிந்திருப்பாய் என்று சொன்னால் அதற்கும் உன் உறவுக்கும் ஒரு காரியம் ஊடாடுகிறது, குறுக்க வருகிறது என்று சொன்னால் இப்பொழுது நீ தெளிவாயிரு. இந்த காரியத்தில் முதல் அன்பு முழு அன்பு இந்த இடத்துல இந்த காரியத்தில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் இருக்கட்டும், உறவு அடுத்த காரியத்தில் இருக்கக்கூடாது. உறவு என்று வருகிற பொழுது மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், உடைய அன்பு முழு அன்பாயும் நீதி உள்ள அன்பாக இருக்கட்டும். யார் மேலாவது அதிகமா அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு இன்னொரு அன்புல நீ குறைந்து போகாது, வலிமை போகாது. தகப்பன் தாயிடத்தில் முழு அன்பு வைத்திருக்கிறார்கள் போல மனைவிடத்தில் முழு அன்பு, மனைவிடத்திலே பிள்ளைகளிடத்தில் முழு அன்பா இருக்கிறது போல உடைய தகப்பன் தாயிடத்திலும் அதே அன்பு உனக்கு உண்டாயிருக்கட்டும். இதுல ஒரு காரிய பிரச்சனை உண்டாயிருக்கிறது சொன்னால் நீ தலைவன், குடும்பத்துக்கு தலைவன், நீ நியாயத்திருக்க வேண்டியவன், காரியத்தை வகையறுக்க வேண்டியவன், சரிப்படுத்த வேண்டியவன். மனைவிடத்தில் தப்பு இருந்தால் மனைவியை பக்குவமாய் சொல்லி
அவளை சரி பண்ணு. எல்லாத்துக்கும் பூம்பு மாறி மாறி தலையாட்டாதே. பெற்றோர்களுக்கு முக்கியம் என்று சொல்லி மனைவியை ஓரம் கட்டாதே. அவர்களை குறைவாக நடந்தாது. நம்முடைய முதல் அன்பு மூல அன்பு சரியா இருக்குமானால் எல்லாத்திலையும் நாம் ஒழுங்குக்கிறவமா இருப்போம், தெளிவுள்ளவர்களாக நான் இருப்போம். வாசிங்க. ஆமா வாசிங்க. சோத்ரா இதை நான் வாசித்த பொழுது 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கோடு போட்டு காட்டினார். கடைசி இதை காட்டினார். அவன் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்திருந்தான். அதை கோடு போட்டு காட்டினார். அவர்களோடு அவன் ஐக்கியமாக இருந்தான். கோடு போட்டு காட்டினார். 2வது வசனத்தில் அவர்கள் அவன் இருதயத்தை வலிமை போக பண்ணினார்கள். கோடு போட்டு காட்டினார். இது நிமித்தம் சாலமோன் இருதயம் கர்த்தருடைய உத்தமாக இருக்கவில்லை. கோடு போட்டு காட்டினார். சாட்டா காட்டினார். ஆனபடினால் அவன் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினான். தேவனுக்கு பிரியமல்லாதவன போனான். தேவன் மேல் வந்த முழு அன்பு இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு கோடு போட்டு காட்டினார். அவன் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று கோடு போட்டு காட்டினார். அல்லேலூயா. நாம் முற்றிலும் தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அதுலேயும் நம்ம முழுமையாக இருக்கணும். கலப்பையில் கை வச்சாச்சு, எந்த சூழ்நிலையிலும் நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அதில் நமக்கு ஏதாவது கலக்கம் இருக்குன்னு சொன்னால் மனிதர்கிட்ட ஆலோசனைக்கு போகக்கூடாது. அப்படி மனிதர்கிட்ட ஆலோசனை போனால் சரியாக இருக்கிற தேவண்ட மனுஷர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அப்படி இல்லையா நம்ம தேவசமூகத்தில் முழங்கால் படிக்கணும். லூக்கா 9:62 லூக்கா 17:32 லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்க. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகி போயிட்டாங்க. அவங்களும் தப்பிக்கொள்ள முடியல. அதனுடைய பூரணத்தையும் அனுபவிக்க முடியாமல் போச்சு. இதான் இருமணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருமணம் பாவம் என்று தெளிவாக அந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாம் வாசித்த பிரசங்க வாக்கித்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இருமணங்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரொம்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பரிசுத்த மாக்குங்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டு இருமணம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குந்தி நடக்கக்கூடாது. ஆற்றில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால் வைக்கக்கூடாது. மூங்கனா முழுசாக மூங்கிடணும், நனைஞ்சா முழுசா நனைஞ்சிடணும் தேவ காரியங்களில். வாசிங்க லூக்கா 17:32. அப்போஸ்தலர் 9:6 எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று முற்றிலும் தேவனுக்கு நம்மை சமர்ப்பித்து சரணாகதி அடைந்து விட வேண்டும் எந்த ஒரு கால சூழ்நிலையிலும். அப்போஸ்தலர் 9:6. ஆமாம். 1 கொரிந்தியர் 10:31 எதை செய்தாலும் தேவனுக்கென்று முழு மனதோடு செய்யணும். அதான் இந்த நாளுடைய பிரசங்கத்தின் கருப்பொருள், முழு காரியத்தின் சுருக்கமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:31. ஆமாம் 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 தேவனுக்காக செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனபடி நான் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்படி தேவனை அன்பு செய்யணும், தேவ காரியங்களை நாம் எப்படி தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற குறித்து நமக்கு கர்த்தர் கொஞ்சம் வார்த்தைகளினார். எனக்கும் அது பிரயோஜனமாக இருந்தது. நான் சாயனித்து தேவ சமூகத்தில் எழுந்து நின்ற வேலையை காட்டிலும் நான் முடிக்கிற வேலை அவர் காண்பித்த ஓமைகளும் ஓமானங்களும் சம்பவங்களும்
நினைவுபடுத்தின காரியங்களும் எனக்குள்ளாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டான விதங்களையும் பார்க்கிற பொழுது அது ரொம்ப எனக்கும் இன்னும் தெளிவுண்டாக்கக்கூடியதாகவும் உறுதிப்படக்கூடியதாகவும் எந்த அளவுக்கு முதலும் முழுமையமான அன்பு என் இறைவிடத்தில் எனக்கு இருக்க வேண்டும், அது எப்படி வாழ்வியலிலே அது பிரதிபலிக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் என்று எனக்கும் கர்த்தர் சொன்னமைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக.